ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சக்தி டெய்லரிங் கிளாஸில் ஒரு க்ளோஸ் நெக், பழைய 90ஸ்லலாம் ராதா, ரேகா, அந்த அம்பிகா அவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க க்ளோஸ் நெக், அந்த மாடல் ப்ளவுஸ் கட் பண்ணுறதை பற்றின வீடியோ தான் இது. எல்லோரும் கவனமாக வீடியோவை பாருங்கள். ப்ளவுஸ்னோட 38 இன்ச்சு ப்ளவுஸு, 9.5 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு சேர்த்து 11.5 வச்சுருக்கேன் சுற்றளவு. ஹைட்டு க்ளோஸ் நெக்குக்கு எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். இங்கே கீழே உயரம் பத்தாததுனால நான் கீழே வரைக்குமே லைனிங் கிளாத்தை கொடுத்துருக்கேன். துணி கொடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அந்த ஐடியாவில் இது கொடுத்துருக்கு. 15 இன்ச்சு வச்சு ஹைட்டு மார்க் பண்ணுறேன். க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது எப்போவுமே நமக்கு ஷோல்டர் அளவு வேணும். ஷோல்டர் 14. இங்கே க்ளோஸ் நெக்குங்கிறதுனால கழுத்தினோட அகலம் 2.5 இருந்தால் போதும். க்ளோஸாக இருக்கிறதுனால 2.5 போதும். சரிங்களா? இப்போது ஆம்கோல் சுற்றளவு 6.25 வச்சுக்கலாம். ஏன்னா இந்த அகலம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கீழே கொஞ்சம் இறக்கணுன்னா தான் அந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக அந்த கையினோட அளவுக்கு வரும். அதனால் 6.25 இருக்குது. இப்போ நம்ம நேராக பாக்ஸ் போட்டு இந்த ரவுண்டு வரைஞ்சிக்கிறோம், ஆம்கோல் வரைஞ்சிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கீழே நம்ம இந்த ஷோல்டரை இந்த மாதிரி ஒரே நேராக இல்லாமல் இந்த மாதிரி வெட்டிக்கணும். அப்போ தான் இது நீட்டாக இருக்கும். இங்கே பேக்கில் நமக்கு ஒரு 1.25 இவ்வளோ இருந்தால் போதும். இதை நம்ம பேக்கு வளைஞ்சு வர்றதுக்காக இந்த இடம். சரிங்களா? இப்போது பின்னாடி க்ளோஸ் நெக்குக்கான மார்க்கெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் தட்டு கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இதில் நீ அடுத்து ஃப்ரண்ட் தட்டு. ஃப்ரண்ட் தட்டு கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் தட்டுக்கு எந்த இடத்துல மார்க் பண்ணால் துணி கரெக்டாக இருக்குன்ட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேப்பர் கட்டிங் வச்சுருக்கேன். நான் அதை வச்சு துணி அளவு எங்கே இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து வந்தால் தான் சரியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி வச்சுக்குவோம். இந்த பிசிரை கட் பண்ணிடுறேன். நான் இது இருந்துச்சுன்னா இழுத்துட்டு இருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ப்ளவுஸ் துணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி கட் பண்ணால் அதனோட அளவுக்கு கட் பண்ண வரும் அப்படின்றத நம்ம யோசித்து தான் பண்ணணும். யாரும் நிறைய துணியை எடுத்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க. கரெக்டான அளவு தான் துணியை எடுத்து கொடுப்பாங்க. நம்ம தான் அந்த இருக்கிற துணியை எப்படி மடித்து போட்டு எப்படி பண்ணுனா கரெக்டாக வரும் அப்படின்றதையெல்லாம் யோசித்து கரெக்ட் பண்ணி நம்ம தான் ஸ்டிச் பண்ணணும், கட் பண்ணணும். அதை எல்லா டெய்லருக்கும் முதல்ல அது பழக்கத்துக்கு வரணும். அதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போது இதில் நம்ம பேக் தட்டு வெட்டணும் இல்லைங்களா? அதை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த ஷோல்டர்லாம் இதே அளவு வேணும்.
அதுக்காக இதை நம்ம போடுறோம். ஷோல்டரோட அளவுலாம் இதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. பிரின்சஸ் கட்டுங்கிறதுனால நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு 4.5 தான் வைப்போம். அந்த அளவு இருந்தால் போதும். இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது முன்னாடி கழுத்துக்கு நம்ம வேறு டிசைன் கழுத்து வைக்க போகிறோம், அதனால் வேண்டாம். இதோட மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து மார்க் பண்ண போகிறோம். இதனோட உயரம் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? 15. பார்த்துக்கோங்க, 15ல் மார்க் பண்ணிடுறேன் நான். நெக்னோட உயரம் க்ளோஸ் நெக்னுன்றதுனால ரொம்ப இருக்குன மாதிரி வரும். அதனால் வழக்கமான உயரத்தை விட கொஞ்சம் கீழே வைக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தளர்வாக இருக்கும். ரொம்ப இருக்குன மாதிரி குறுகின மாதிரி வரும் க்ளோஸ் நெக்குங்கிறதுனால, அதனால் கொஞ்சம் கீழே வைக்கிறோம். ரெண்டாவது, எந்த மாதிரி வேணுமோ இப்படி நம்ம ரவுண்ட் கழுத்து வச்சோன்னா ரொம்ப இழுத்து பிடிச்சி குறுக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே வர வர இந்த நெக்னோட அளவை இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறோம். இது வந்து அவங்களுக்கு போடும்போது மேலே வந்து கரெக்டாக இருக்கும், கீழே வர வர இழுத்து பிடிக்காது, அழகாகவும் இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கும் இது சூப்பராக நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மாடல் நெக்கு ஒவ்வொன்றிலையும் புது புது டிசைன்ஸ் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், நீங்கள் கற்றுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஸ்டிச்சிங் வீடியோஸும் போடுறேன். இதில் மிட் பாயிண்ட் 10.25. இங்கேருந்து 1.5 உயரம், ஒரு 2 இன்ச்சு. இது எதுக்கு இந்த இடத்துல நேராக வைக்கிறோம் அப்படின்னா, கீழே நம்ம பட்டி வைக்கிறது இல்லை. இந்த நேரம் இல்லைன்னா இதையும் சேர்த்து வளைவு கொடுத்துட்டோன்னா அந்த இடத்துல ஃபினிஷிங் நல்லா வராது. அதனால் இதை நேராக வைக்கிறோம். இப்போது ஃப்ரண்ட் தட்டில் வி நெக்குக்கான ஃப்ரண்ட்டு தட்டு எல்லோரும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. இந்த நெக் வந்து இப்படியே கொண்டு வந்தால் ரொம்ப குறுகிட்டு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும். ப்ளவுஸை நம்ம போட்டிருக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் அகலமாக பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ போடும்போது இது நல்லா கழுத்தும் பார்க்கறக்கு இந்த டிசைனும் நல்லாயிருக்கு, உங்களுக்கு இழுத்தும் பிடிக்காது. ஓகேங்களா? இப்போ கட் பண்ணுறேன், பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த பிரின்சஸ் கட் வீடியோ ஈஸியாக புரிஞ்சுது, இல்லை எங்களால் புரிஞ்சுக்க முடியல, இதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், முன்னாடி முடிஞ்சிருச்சு. நமக்கு இந்த அளவு வேணும். நான் ஆல்ரெடி ஒரு பேப்பர் கட்டிங் இவங்களுக்கு கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதை வச்சு மார்க் பண்ணி இது பண்ணிட போகிறேன். சரிங்களா? ஒரு ப்ளவுஸு ஒரு 3-4 ப்ளவுஸ் ஒருத்தரதே வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பேப்பர் கட்டிங் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுதான், ஒவ்வொன்றுக்கும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட நீங்கள் பேப்பர் கட்டிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறது பெட்டர். இது இன்னும் கையும் கட் பண்ணல, நம்ம இருக்கிற துணியை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி ஆகணும். சில இடங்களில் ஜாயின் வந்தாலும் கூட நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த பக்கமாக ஜாயிண்ட் வரலாம், இந்த பக்கம் வரக்கூடாது. இந்த வளைவில் ஜாயிண்ட் வரக்கூடாது, இந்த சைடில் ஜாயிண்ட் வரலாம், தப்பில்லை, ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா கை வெட்டணும், அதனால தான். இந்த இடத்துக்கு இது வந்து எப்படி இருந்தாலும் இது பாதி வந்து தையலுக்குள்ளே போயிடும் இல்லைங்களா? அதனால தான் நான் அந்த இடத்துக்கு ஜாயிண்ட் வர மாதிரி
அப்படியே பேப்பர் கட்டிங்கை நகர்த்திக்கிட்டே போகிறேன். உங்களுக்கு மார்க் பண்ணியே நான் காமிச்சிருப்பேன். ஆனால் இதில் துணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் பேப்பர் கட்டிங்கை வச்சு தான் நாம் எந்த இடத்துக்கு கொண்டு போனால் இது துணி நம்மளுக்கு கரெக்டாக வரும், கையும் கட் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த பேப்பர் கட்டிங்கை போட்டு அப்படியே நகர்த்தி கொண்டு போய் காமிச்சேன். எல்லாருமே உங்கள்கிட்ட ரெகுலராக கொடுக்குறவங்க அவங்க அப்படின்ட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது அளவு வந்து கரெக்டாக இருக்கும். 6 மாதம் கழித்து மறுபடியும் அவங்க புது அளவில் தான் நம்ம அவங்களுக்கு பேப்பர் கட்டிங் போடணும். எப்படி இருந்தாலும் முன்ன பின்ன உடம்பினோட சுற்றளவு அந்த அளவுகள் கொஞ்சம் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதையே வந்து 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு வச்சுருக்க முடியாது. நீங்கள் வேணும்னாலும் ஒரு தடவை பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதில் செக் பண்ணி அதே அளவு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதே பேப்பர் கட்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் இந்த இடத்துக்கு மட்டும் இதில் ஏதாவது ஒரு வேஸ்ட் துணியில் ஜாயிண்ட் கொடுத்துருவேன். ஜாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிடுவேன். சரிங்களா? இனி இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இருக்கிற துணியில் தான் நம்ம கட் பண்ண கற்றுக்கணும். அதனால தான் இப்போ பத்தாத துணியையும் எப்படி கட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சேன். இதில் வந்துட்டு இந்த 2 கை கட் பண்ணணும். இது அதனால் இந்த துணியை வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதுக்கும் ஒரு ஃபேன்சியான கை வந்து பஃப் கையோ வேறு ஏதாவது மாடலோ நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் யோசிக்கணும். துணியை கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வச்சு தான் யோசிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் இது நான் ஸ்டிச் பண்ணும்போது இதுக்கும் ஒரு ஃபேன்சியான கை தான் வைக்க போகிறேன். நீங்கள் எல்லோரும் வீடியோவை தவறாமல் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.